கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இலவச மனைப்பட்டா தருவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் கூறியதை நம்பி வீட்டை இடித்ததாக கூறப்படும் லாரி ஓட்டுநர் பட்டா தராமல் அதிகாரிகள் அலைகழைத்து வந்ததால் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் லெசிராஜா. வணக்கம், விவரங்கள் என்ன? கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள அங்குச்செட்டிப்பாளையம் புதுநகர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த 40 ஆண்டு காலமாக வசித்து வந்தனர். இந்த இடத்தினை வரைமுறைப்படுத்த குடியிருந்த மக்களுக்கு மனைப்பட்டா வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் கடந்த வாரம் 60 குடும்பத்தினருக்கு மட்டுமே இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. அதே இடத்தில் 40 ஆண்டு காலம் குடியிருந்த அந்த அண்ணாமலை உஷா தம்பதியினர் பட்டா வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் வசித்து வந்த அதே இடத்தில் கூடாரம் அமைத்து அண்ணாமலை குடும்பத்தினர் தங்கி வந்தனர். அடுத்த மாதம் அண்ணாமலையின் 2வது மகளின் திருமணம் நடைபெற உள்ள நிலையில் வீடு இல்லாததால் மன விரக்தியில் வந்துள்ளார். இந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தனது மனைவியின் புடவையை எடுத்து கூடாரத்தை தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை அறிந்த அருகில் இருந்தவர்கள் உடனடியாக புதுப்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் போலீசார் உடலை கைப்பற்றி பண்ருட்டி அரசு மருத்துவமனை அனுப்பி வைத்தனர். விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை அடுத்து உயிரிழந்த அண்ணாமலை மனைவி உஷா புதுப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றனர். அதில் தனது கணவர் இறப்புக்கு காரணம் வருவாய்த்துறை கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் வீடியோ இணைத்து மனைப்பட்டா வழங்குவதாக கூறி ஏமாற்றி விட்டதாகவும் இதனால் மன உளைச்சலில் காணப்பட்ட தனது கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என தெரிவித்தார். அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். புகார் அளிக்கப்பட்டனர். இந்த நிலையில் புகாரை வாங்க புதுப்படை போலீசார் மறுப்பு தெரிவித்ததாக அண்ணாமலை மனைவி தெரிவித்தனர். அதன் பிறகு ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ததாக தெரிய வந்தது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது.